யாத்திரைகளின் போது கிருஷ்ணர், அர்ஜுனன் மற்றும் பலராமர் ஆகியோர் ஒரு மர்மமான வில்லாளியைப் பற்றி கிசுகிசுக்களை கேட்டனர். அவர் இதழ்களை உடைக்காமல் ஒரு தாமரையை நடுவானில் பிளக்க முடியும். ஆர்வம் மேலிட அவர்கள் மாறுவேடமணிந்து இந்த அதிசயத்தை காணச் சென்றனர். ஒரு முக்காடு அணிந்த உருவம் மூச்சடைக்கக்கூடிய வில்வித்தை சாகசங்களைச் செய்தபோது கூட்டம் ஆச்சரியத்தில் மூழ்கியது. அவரை சோதிக்க ஆர்வமாக இருந்த அர்ஜுனன் அந்த உருவத்திற்கு திறமைகளின் சவாலுக்கு அழைப்பு விடுத்தார். அவர்கள் கடுமையாக போட்டியிட்டார்கள். அம்புகள் சாத்தியமற்ற துல்லியத்துடன் காற்றை கிழித்துச் சென்றன. திடீரென ஒரு திருப்ப முக்காடு நழுவிய போது அந்த வில்லாளி கிருஷ்ணர் மற்றும் பலராமரின் சொந்த சகோதரி சுபத்ரா என்பது தெரியவந்தது. அர்ஜுனன் திகைத்துப் போனான், மேலும் காதல் வயப்பட்டான். கிருஷ்ணர் ஒரு குறும்பு சிரிப்புடன் கிசுகிசுத்தார். சகோதரரே, உங்கள் எதிர்காலம் போர்க்களத்தில் இல்லை, இங்கே உங்களுக்காக காத்திருக்கிறது. சுபத்ரா வெட்கப்பட்டு புன்னகைத்தாள். அன்று அம்புகள் மற்றும் சிரிப்புகளுக்கு மத்தியில் காதல் பிறந்தது. சில நேரங்களில் கடுமையான போர்கள் இதயத்தால் போராடப்படுகின்றன, மேலும் வெற்றி பெறுகின்றன.